நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், விவரங்கள். வணக்கம். தற்போது வெளியாகக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், கடந்த 5ஆம் தேதி வெளியான நீட் தேர்வு முடிவுகளில் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கின்றன என்று உச்சநீதிமன்றத்தில் மாணவர்கள் தற்பொழுது வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேசிய தேர்வுகள் முகமை பல்வேறு முக்கியமான தரவுகளை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. அதில் 1563 மாணவர்களுக்கு கருணை அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் போதிய நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை, அதாவது நேர பற்றாக்குறையை எதிர்கொண்டார்கள். அதன் காரணமாகவும் வினாத்தாள்களில் முரண்பட்ட கேள்விகள் இடம்பெற்றிருந்தன. அதன் காரணமாகவும் அவர்களுக்கு கருணை அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதே போல இந்த கருணை மதிப்பெண்ணை மற்ற மாணவர்கள் வழங்கப்பட்டதை மற்ற மாணவர்கள் எதிர்த்துள்ள நிலையில் கருணை மதிப்பெண்ணை வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு மீண்டும் மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நடப்பாண்டின் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கவுன்சிலிங்கை நடத்த தடை விதிக்க உச்சநீதிமன்றம் தற்பொழுது மறுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்பொழுது வெளியாகக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், கருணை மதிப்பெண் பெற்ற 1563 தேர்வர்கள் ஜூன் 23ஆம் தேதியன்று, அதாவது வரும் 23ஆம் தேதியன்று மறு தேர்வை எழுத வேண்டும் என்று தற்பொழுது தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த கருணை அடிப்படையில் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் விருப்பப்பட்டால் இந்த மறு தேர்வை எழுதலாம் என்ற ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது வினாத்தாள் கசிந்தது என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை மனுதாரர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்து விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது.